இப்ப நான் அம்மா சொன்னல நிமிந்து உட்காருன்னு, சொன்ன உடனே நிமிந்து உட்கார்ந்தல்ல, உன் வாழ்க்கையில ஒரு ஒரு அதிசயம் நடந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்தே 2 இன்ச் உயர்ந்திருக்க. அப்படி நிமிந்த பாரு. உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதனை மட்டும் நீ உறுதியுடன் நினை, உறுதியுடன் நம்பு. உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது. இப்போ நான் நீ ஜெயிப்பதற்கான வழியை சொல்லி கொடுத்துட்டு போறேன். எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாரு. நீங்கள் துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய கப்பல் ஏற்றுக்கொள்வீர்கள், நிறைய பொருட்களை ஏற்றுக்கொள்வீர்கள், எல்லாமே கட்டமைக்கப்படும், எல்லாம் துறைமுகத்தில் கப்பல் தயார் செய்யப்படும். ஏன் தெரியுமா? அது அடுத்த துறைமுகத்திற்கு போகிற அந்த பாதை இருக்குல்ல, நடுக்கடலை இது தாண்டணும். நடுக்கடலை தாண்டணும் சொன்னா சும்மா கிடையாது. அங்கே சூறாவளியும் புயலும் பெருங்கடலுக்கான கொந்தளிப்பும் வரும். அதை கடந்து போகின்ற பொழுது அங்க உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. துறைமுகத்தில் நீ என்ன அப்லோட் பண்ணி இருக்கிறியோ அதை வைத்துக் கொண்டுதான் நீ அடுத்த துறைமுகத்திற்கு பயணம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் கடலிலே மூழ்கடிக்கப்படுவாய். இந்த பள்ளிக்கூடம் என்பது, இந்த காலம் என்பது துறைமுகத்தில் நீ உன்னை தயார் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதை முட்டாள்தனமாகவும் வயது காரணமாகவும் உணர்ச்சி வசப்படுற காரணமாகவும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத காரணமாகவும் நீ தவறவிட்டால் வாழ்க்கையில் நடுக்கடலை சந்திக்கின்ற பொழுது நீ சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அந்த சிக்கல்கள் நீ சந்திக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த பள்ளிக்கூடம், இந்த ஆசிரியர்கள், இந்த மீட்டிங் எல்லாமே. உன்னை நீயே தயார் செய்து கொள்வதற்கு ஒன்னும் கிடையாது. நீ செய்ய வேண்டிய மிக நுட்பமான முயற்சி என்ன தெரியுமா? நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சொற்களை புரிந்து கொள்வதுதான். உனக்கு புரிகிறதான்னு பாரு. பாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு உனக்கு ப்ரமோஷன் நடந்தது. என்ன வச்சு ப்ரமோஷன் நடந்தது? 1 + 1 = 2. உனக்கு புரிஞ்சிருச்சா? யூ ஆர் எலிஜிபிள் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட். 1 × 1 1 புரிஞ்சிருச்சா? யூ ஆர் எலிஜிபிள் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட். 1 ÷ 1 = 0 புரிஞ்சிருச்சா? யூ ஆர் ப்ரமோட்டட் டு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். ஒரு விஷயம் உனக்கு காம்ப்ளிகேட்டடான விஷயம் புரிய புரிய, சொற்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் புரிய புரிய, யூ ஆர் ப்ரமோட்டிங் யுவர் செல்ஃப். உனக்கு ப்ரமோஷன் கிடைக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறேன்னா உன்னுடைய புரிதலின் அளவு மேம்பட்டு இருக்குன்னு அர்த்தம். உனக்கு புரிதலின் அளவு மேம்படுகிறதா? உனக்கு யாரேனும் ஏதேனும் சொன்னால் புரிகிறதா? அந்த புரிதலின் அடிப்படையில் நீ வகுப்புகளை சந்திக்கிறாயா? நீ ஒரு பாடத்தை படிக்கிறாயா? அதில் தான் வாழ்க்கையின் முன்னேற்றம் இருக்கு. ஸ்மார்ட் கேர்ள்ஸ், ஸ்மார்ட் பாய்ஸ் யார் தெரியுமா? சூழலுக்கு பலியாகாமல் இருப்பவர்கள் தான் ஸ்மார்ட் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்மார்ட் பாய்ஸ். இதுவும் கடந்து போகும். இந்த சூழல் இருக்கிறது, இது இப்படியே இருக்காது. நாளைக்கு நான் வேறு நிலையிலே வருவதற்கு இது எனக்கு காரணமாக இருக்கும் என்று நாம் நம்ப வேண்டும். நான் ஒரு சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த உலகம் குழந்தைகளே அவ்வளவு சிம்பிளானது இல்லை, ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஆனால் ரொம்ப ஒரிஜினலா பார்த்தனா அது சிம்பிளானது தான். ஆனா அந்த சிம்பிளிசிட்டியை புரிஞ்சுக்கிறதுங்கிறது நாட் ஈஸி. வாழ்க்கை என்பது அப்படித்தான். சில நேரங்களில் நம்மை முன்னேற விடாதபடிக்கு பல்வேறு சூழல்கள் நம்மை கட்டுப்படுத்தும். நான் இல்லைன்னே சொல்லலை, கட்டுப்படுத்தும். நான் பல நேரங்களில் பல ஸ்கூலில் சொல்கிற விஷயத்தை தான் சொல்கிறேன். இங்கேயும் ஒரு டீச்சர் இருந்தாங்க எனக்கு. நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். எனக்கு கெமிஸ்ட்ரி டீச்சர் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இங்கேயுமா? ஆனால் எனக்கு அந்த வயசில் அந்த பெண் ரொம்ப தேவதையாக தெரிவாங்க. வயது தானே, வயதாக ஆக கண் பார்வையினுடைய விஷயங்கள் மாறுதில்ல. ஆனால் அந்த டீச்சருக்கு என்ன பிடிக்காது, என்னன்னு தெரியலப்பா. என்னை பார்த்தாலே அந்த அம்மாவுக்கு ஆகாது. என்னை பார்த்த உடனே தெரியுமா சொல்லுவாங்க, இப்படி உதட்ட அழகாக இருப்பாங்களா, உதட்ட இப்படி வச்சுப்பாங்க, இப்படி முகம் வேறு இப்படி முன்னால் வந்துடும் அவங்களுக்கு. எனக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது, அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அப்படி பண்ணாலே அவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படிம்பாங்க. என்னை பார்த்து உருப்பட மாட்டேன் நான், அப்படி பார்ப்பேன் நான். ஒரு நாள் அப்படி தான்ப்பா கிளாஸில் அவங்க மாலிக்யூல்னு எதோ எழுதிட்டு இருந்தாங்களா, பின்னால் நான் உட்காந்து பிள்ளைங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு மொத்தம் 9 பேர், நாங்கள் 10 டெவில். கிளாஸ்லேயே கலாட்டா பண்ணுறேன். எனக்கு ஏன் கை தட்டுற,
நீ அப்படிதானா? இது என்னன்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேன்ஸ் தான். பயங்கரமாக அப்படி இருப்பேன் நான். போன காம்படிஷனில் ப்ரைஸ் அடிச்சுட்டு வருவேன். நான் உட்காந்தா சிரிச்சா எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு பயங்கர ஃபேன்ஸா, நான் மட்டும்தான் பாஸ், அதுங்க ஃபெயிலு. நான் இதை ஏன் தெரியுமா சொல்கிறேன்? முடிஞ்சால் ஃபேன்ஸை உருவாக்கிக்கோ, ஃபேன்ஸாக இருக்காத. ஃபேன்ஸாக இருந்தால் ஃபெயில் ஆயிடுவேன். ஃபேன்ஸை உருவாக்கினா பாஸ் ஆயிரும். ஃபேன்ஸை உருவாக்கிக்கோ. யாருக்கும் ஃபேன்ஸாக இருக்காத, யாரையும் பார்த்து வியக்காத, விஷயங்களை புரிஞ்சுக்கோ. எங்கள் டீச்சர், நான் ஏதோ பேசிகிட்டே இருந்தேன்னா, எங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சரில் சுல்தானா அப்படின்னாங்க. நான் தான் அங்கே கல்யாணம் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி நின்னேன். என்ன அதெல்லாம் கேட்க மாட்டேன், பிழைக்க தெரியும்ல. சும்மா நின்னேன். பேசாத அப்படின்னாங்க. மனசு இங்கே வருது, சொல்லு, யாரை பார்த்து பேசுறதுக்கே பிறந்தவனா? என்ன பார்த்து பேசாதங்கிற இங்கே இருக்குது, சொல்லலை. நல்லா தெரிஞ்சுக்கோ, பவர்ஃபுல்லான ஆட்களுக்கு முன்னால் திமிராக பேசினான்னு வச்சுக்கோ, ஏன் அது சூசைட் பண்ணிக்கிற மாதிரி. பண்ணவே கூடாது. சைலண்ட்டாக இருக்கிறேன். பேசாத அப்படின்னாங்களா, தெரியலப்பா, ஏதோ அவங்க மேலே ரொம்ப அன்பாயிடுச்சு எனக்கு அந்த டைமில். அந்த வினாடி தான் குழந்தைகளே, எனக்கு முன்னால் எனக்கு அறிவுரை சொல்லுகின்றவர்களை குருவாக இறைவனாக பார்க்கக்கூடிய புத்தி பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு கிடைத்த வினாடி அது. என்னை யாராவது அறிவுரை சொல்றாங்கன்னா அதை விட பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கா? யார் சொல்றாங்க இன்னைக்கு அறிவுரை? யார் சொல்றாங்க? பேசாத அப்படின்னாங்களா, சொல்லிட்டு சொன்னாங்க, எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாத. பாருங்களேன், அங்க பேசுறத நிறுத்தின, இங்க பேசிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அந்த டீச்சர் சொல்ல வந்த தங்க தான். எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாத. ஆனா அந்த டீச்சர் எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்தா ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஹோப்லெஸ், சான்ஸே கிடையாது, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்பாங்க. இப்படி சொல்ற டீச்சரை எப்படிங்க ஜெயிக்கிறது? என்ன செஞ்சேன்னு தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்துட்டேன். வேற எப்படி ஜெயிக்கிறதுங்க? டீச்சர்ஸ் எப்படிங்க ஜெயிக்கிறது? உங்களுக்கு ஒரு சூட்சுமம் சொல்லி தருகிறேன். எந்த ஆசிரியராவது, எந்த தாய் தந்தையராவது நம்மை பழித்து ஏதேனும் சொன்னால் அவர்களை ஜெயிப்பது என்பது அவர்கள் வாயில் பாராட்டு வாங்குவதில் தான் இருக்கிறதே தவிர மற்றபடியாக அவர்களை ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயித்தாலும் அதற்கு பெயர் வெற்றி கிடையாது. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் குழந்தைகளை, வாய்ப்புகளைத்தான் தரும். எந்த வாழ்க்கையும் உத்தரவாதத்தை தராது. வாய்ப்புகளை யார் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். உங்களுக்கு ஒரு ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்லித்தர. எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்? யார? பதில் தெரியல பாரு. யாரன்றது சொல்லவா? கையை கீழே போடு. யாரை ஜெயிக்கிறதுன்றதை இப்போ சொல்லி கொடுத்துட்டு போறேன். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க யாரு? பாரு, அது கை தூக்குது இல்ல, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குதுன்னு சொல்லிட்டு கை தூக்கிட்டு இருக்காங்கல்ல. எனக்கு இந்த பிள்ளைங்க யாருன்னு எனக்கு தெரியாது, போதும் கை கீழே போடும். சாதாரணமாக என் கிளாஸில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறத பார்த்தாலே எனக்கு ஆகாது. உனக்குமா? கைத்தட்டி காட்டி கொடுக்காத, உனக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். நான் இங்கே வந்தது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளுக்காக இல்லை. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளை பார்த்தாலே ஆகாதுன்னு உனக்காக தான் பேச வந்திருக்கேன். என்ன பேசுறங்கிறத மட்டும் கவனிச்சிக்க. இங்க கை தட்டுற பிள்ளைங்க கிட்ட கேட்குற, எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைங்களை ஜெயிக்கணும்? ஓகேவா? சரி, ஆர் யூ வித் மீ?
நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா? சூப்பர். இப்போ சொல்லி தரேன், இந்த 98 99 மார்க் வாங்குற பிள்ளைகளை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி தரவா? கிளாஸ் டெஸ்ட் வைப்பாங்களா இவங்க? டெய்லி வைக்கிறாங்களா? வச்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த பிறந்த நாள், தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸ்லாம் நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட போகிறதில்ல. நம்ம எழுதுகிற எக்ஸாம் தான் இந்த உலகத்துக்கு யார் நம்ம காட்ட போகுது. அதனால் உன்னை எக்ஸாமினேஷன்லாம் பார்த்து பயப்படாத. நான் எப்படி ஜெயிக்கிறது மட்டும் சொல்கிறேன். இந்த டீச்சர்ஸ்க்கு சொல்கிற, ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க மேடம். ஒரு அளவே கிடையாது. வெள்ளிக்கிழமை டெஸ்ட் இருக்குமா? சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குமா? அது கூட லீவ் இல்லையாப்பா? சரி, சண்டே லீவ் இருக்குமா? அப்போ கூட லீவு கிடையாதா? சரி, என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது சார். சில இடங்களுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போனால் 100% அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? 100 நாளாக ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்? ஒரு காது குத்துக்கு போறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறதில்ல, ஒரு சாவுக்கு போறதில்ல, ஒரு திருவிழாவுக்கு போறதில்ல, உடம்பு சரியில்லை நான் பார்த்துக்கிறதில்ல, அம்மா அப்பாவோட இருக்கிறதில்ல. 100 நாள் ஸ்கூலுக்கு வந்து நில்லு. நான் என்ன சொல்றேன், 95 நாள் வா, 5 நாள் பர்சனலான குடும்ப கலாச்சார நாட்டினுடைய பண்பாட்டு விஷயங்களுக்காக உன்னுடைய 5 நாட்களை செலவழி. தவறே கிடையாது. அதுவும் நீ யார் என்று இந்த உலகத்திற்கு காட்டும். சரியா? பலியாக முடியாதுப்பா, சொல்கிறேன் பாரு. இப்போ இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எது தெரியுமா? வாரத்திலேயே நோ, திங்கக்கிழமை. திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு அந்த பேர் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்களே, திங்கிற கிழமைன்னு. அதில் நீ இப்படி யோசிச்சதே இல்லையா? நான் என்ன பண்ணுவேன், அன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு வருவேனா, அப்போ மட்டும் தெரியல அந்த டீச்சருக்கு நல்லா காட்டன் புடவெல்லாம் நல்லா கட்டிட்டு கையில் அந்த பேப்பர் எடுத்துக்குவாங்க. எது? வெள்ளிக்கிழமை எழுதுனேன். நம்மளோட தானே அவங்களும் காலேஜுக்கு வராங்க, ஸ்கூலுக்கு வராங்க. இப்போ பாருப்பா, சில நம்மளை உளியில் அடிக்கிறாங்களா, நமக்கு வலிக்குது. ஆனால் அந்த உளியை பற்றி யோசிச்சு பாரு, அது இந்த முனையிலையும் அடி வாங்குது, இந்த முனையிலையும் அடி வாங்குது. டீச்சர்ஸ்லாம் உளி மாதிரி. அதுங்களுக்கு 2 இடத்துல இந்த ப்ரெஷர் தெரியுமா? 2 இடத்துல இந்த ப்ரெஷர். அதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டு, கவர்மெண்ட் கிட்ட இருந்தோம் ப்ரெஷரு, இந்த பெற்றோர்கள் கிட்ட இருந்தோம் ப்ரெஷரு, அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தோம் ப்ரெஷர். ஆனால் அழகாக வருவாங்க காலையில் காட்டணும், டக் டக் டக். கிளாஸ்க்குள்ளே உள்ள நுழைஞ்சு குட் மார்னிங் சில்ட்ரன் சொல்லிட்டு உட்காருவாங்களா? நல்ல டீச்சராக இருந்தால் மாலதி, சுரேஷ்குமார், காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கொடுப்பாங்க. என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் சுரேஷ்குமார் 45, மாலதி 62, காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சொல்லி கொடுப்பாங்க. இதில் இப்போ நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப மெயின். இப்போ நான் இந்த டீச்சர், இந்த அம்மா சொல்லி கொடுக்கறது, இந்த 98 வாங்குறது ஜெயிக்கிறதுக்கு. நான் ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், பாஸ் பர்சன்டேஜ் அண்ட் ப்ராக்ரஸ் இருக்குல்ல, அதனுடைய பர்சன்டேஜ் ஹையாக இருக்கும். ஏன்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு போகிறேன். நான் எப்படி முன்னேறினோ அப்படி என் பிள்ளைகள், என் தமிழகத்து பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாணவ கண்மணிகளாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களை பார்த்து இந்த உலகம் அறிவில் சிறந்த பிள்ளைகள் படிக்கின்ற நாடு தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும். அதனால் தான் பாரதி சொன்னா, கல்வி சிறந்த தமிழ்நாடு. இல்ல, தமிழ்நாட்டுக்கு என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம்ல,
கல்வி சிறந்த தமிழ்நாடுனால இப்போ பார், அந்த தமிழ்நாட்டில் கல்வி எப்படி சிறக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். டீச்சர் சொல்வாங்களா, அதில் ஒன்று இருக்கும், கரெக்டாக 98 வாங்கும். அது என் கிளாஸில் அப்படி தான் மேடம், 98 வாங்குச்சு ஒன்று. எப்போவும் 98 வாங்கிடும், 99 வாங்க, 98 வாங்க. ஆனால் ஒரு நாளும் அந்த 98ஓட அது வீட்டுக்கு போவாது. அந்த பேப்பரை எடுத்துகிட்டு என்கிட்ட வரும், மிஸ் இந்த 7 மார்க் கொஸ்டினுக்கு நீங்கள் 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மேம், இதில் எந்த தப்பும் இல்லை மேம், நீயே போட்டுக்கோ. நான் தப்பு இல்லைன்னு தெரியுதுல்ல உனக்கு, போட்டுக்கோ. தப்பு இருக்குன்றதுனால தானே நான் 2 மார்க் குறைச்சிருக்கிறேன். இந்த 2 மார்க் அதுக்கு விட முடியாது. அதால இன்னொன்று இருக்குது, அது மொத்தமாகவே 2 தான் வாங்கியிருக்கோம். அதுக்கு கவலையே இருக்காது. என் கிளாஸில் 98 அழுவுது. என்ன அப்பா திட்டுவார், எங்கே 2 மார்க்குன்னு சொல்லிட்டு கேட்டு, நல்லா தான் படித்தேன். இதில் சி லூசி ஏன் அழுவுற? அப்பா கேட்பாரு 2 மார்க் என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இதுகிட்ட 2 இருக்குல்ல, அது சொல்லணுமா போய்? 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கக்கூடாதுன்னு இதுக்கு தெரில, 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கு தெரில. சிஸ்டம் அப்படி இருக்கு. எப்படி கலைச்சி விடுறேன் பார், எப்படி மாற்றி விடுறேன் பார். நீ என்ன பண்ண, இந்த 98 ஜெயிக்கணும்ல, ஸ்டிஃபாக கை உயர்த்து. எத்தனை பேர் 98 ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? நிஜம் நிஜம். ரன் வித் மீ. இப்போ சொல்றேன் எப்படி ஜெயிக்கிறேன்னு சார், கை கீழே போடு. இப்போ சொல்றேன் எப்படி ஜெயிக்கணும்னு. என்ன பண்ண, இந்த 98 அந்த 98லாம் பார்க்குது என்ன, இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா இந்த அம்மாவை? நாங்கள் நல்லா தானே நிம்மதியாக தானே படிச்சுட்டு இருந்தோம். நீ என்ன பண்ண, 98 பாரு நல்லா, சரியா பார்த்து வச்சுக்கோ. 98 மட்டும் பார்க்காத, அந்த 98ன்னு ஒரு பேரில் எழுதியிருக்கோம்ல, ஐயோ இந்த டீச்சர்ஸ் அப்போ மட்டும் உங்கள் கையெழுத்துக்கு எங்கே தான் அந்த அழகு வருமோ. நமக்கு நீ என்ன பண்ண, அந்த பேப்பரை பார்த்து வச்சுக்கோ. ஜெயிக்கிற வழி சொல்கிறேன், பேப்பரை பார்த்து வச்சுக்கோ. உன் பேப்பரை பார், எவ்வளோ வாங்கியிருப்ப? சும்மா சொல்ல. 40? இவ்வளோ நிறைய வாங்கிறியா? 32, 19, 20. சும்மா இரு, அதெல்லாம் வாங்குறவ இருக்கிறதான். இருக்கிறியா இல்லையா? ஜெயிக்கிறது சொல்லித்தர. எதையும் மாதிரி டாக்டர்கிட்டயும் வக்கீல்கிட்டயும் எதுவும் மறைக்கக்கூடாது, டீச்சர்கிட்டயும் அப்படி தான். சரி 30 வாங்குற பிள்ளைய எடுத்துக்கலாமா? இப்போ 30 நான் 98 ஜெயிக்க வைக்கிறேன் பார். ஏன் 20 ஜெயிக்க வைக்கிறேன் பார். ஒரு பிள்ளை கூட தோக்கக்கூடாது, ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆகக்கூடாது. எப்படி? இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் பிடிச்சிக்கோ, தோக்க மாட்டேன். நான் அப்படி பிடிச்சு தான் ஜெயிச்சேன். இன்னைக்கு நான் பல்கலைக்கழகத்திற்கு கீழே இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன். டாக்டரேட் இன் லிட்ரேச்சர், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான். இந்த ஸ்ட்ராட்டஜி தான். என்ன ஸ்ட்ராட்டஜின்னு மட்டும் சொல்றேன் பார். 30 என்ன பண்ண, வீட்டுக்கு போ, உன் பேப்பரை பாரு, கொஸ்டினை பாரு. கொஸ்டினுக்கு என்ன என்ன எங்கே உனக்கு தெரியலன்னு பாரு, எந்த விஷயத்தில் நீ தப்பு பண்ணன்னு பாரு. ஈஸியான வேயை கொஞ்சம் படி. 2 மார்க் அதிகமாக வாங்க அடுத்த டெஸ்ட்டில். எங்கேயோ தப்பு பண்ணலை, அதை ஒன்லி 2 ட்ரை. அதான் டெய்லி தான் வைக்கிறாங்களே டெஸ்ட்டு. 2 மார்க்ஸ். 30ங்கிறது 32 போ. 1 வேர்ட் கொஸ்டின்ஸில் கவனம் செலுத்தலையா, 1 வேர்ட் கொஸ்டின்ஸில் கவனம் செலுத்து. 5 மார்க்ஸ், 7 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் கவனம் செலுத்து. உன்னை நீயே கவனிச்சுப்பார், கவனம் செலுத்து. 32 வாங்க. அடுத்த டெஸ்ட்டில் 34 வாங்க. ஃபெயில் தான், பரவாயில்ல. 19 வாங்குறியா, 22 வாங்க, பரவாயில்ல. 23 வாங்க, பரவாயில்ல. 24 வாங்க. ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே போ.
ஒரு நாள் வரும், ஒரு மாசத்துக்கான எண்டு ஒரு மார்க் எடுத்து பாரு. 19 வாங்கி இருப்ப, 36 வாங்கி இருக்க, ஃபெயில் தான். ஆனா அந்த பொண்ணை பாரு, 98, அதுவே கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான். அது 86 வாங்கியிருக்கோம், அதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். ஆனா நான் சொல்றேன், 98லேருந்து 86 அவ தோக்குறா, 19லேருந்து 36 நீ ஜெயிக்கிற. ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இது. உன்னை நீயே ஜெயிச்சுக்கிட்டே போ, உன் மார்க்க ஜெயிச்சுக்கிட்டே போ. யாரையும் திரும்பி பார்க்காத, வேடிக்கை பார்க்காத. அதுக்கு தான் உனக்கு கொடுக்கிற ரிப்போர்ட் கார்டுக்கு பேரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். யூ ஷோ ப்ராக்ரஸ். 2 நாட்களுக்கு முன்னால் தேர்வும் தெளிவுங்கிற நிகழ்ச்சியில் நாட்டு பிரதம மந்திரி உயர் திரு மோடி அவர்கள் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதை நான் சொல்கிறேங்க. பெற்றோர்களே, உங்கள் விசிட்டிங் கார்டாக குழந்தைகளின் ரிப்போர்ட் கார்டை மாற்றாதீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லைங்க, இந்த குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்ட்ஸ். என் குழந்தை இவ்வளோ மார்க் வாங்குறா, என் குழந்தை அவ்வளோ மார்க் வாங்குறா, என் பிள்ளை இவ்வளோ படிச்சிருக்கா, என் பிள்ளை அவ்வளோ படிச்சிருக்கா, அது உங்களுடைய ரிப்போர்ட் கார்டு இல்லை, உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லை. அது குழந்தைகளுடைய ப்ராக்ரஸ் கார்டு. லெட் தம் ப்ராக்ரஸ். குழந்தைகளே, நீங்கள் எந்த ஒரு ப்ரெஷருக்கும் உட்படாமல் என்ஜாய் பண்ணி இஷ்டப்பட்டு அதை படிங்க. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உங்கள் மனதிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள்.